ஹாய் ஹலோ அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றத அனைவருக்குமே தெரியும். அனைவருமே ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த ரேஷன்களுடைய சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கருக்கான ரிசல்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த ரேஷன்களுடைய சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கருக்கான ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இது வரைக்குமே அப்டேட் கொடுக்கல. ஒரு 3 மாத காலங்களாகவே நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா இனிமேல் அப்டேட் வந்து ரிசல்ட் கொடுக்கல. இந்த ரிசல்ட்டு வருமா வராதா? இந்த நிலையில் தான் அனைவருமே இருந்திருக்கும். இந்த நிலையில் இந்த ரிசல்ட் எப்போ அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க, என்ன டேட்டில் தான் அப்டேட் ஆகும் அப்படின்ற மாதிரி அனைவருமே வெயிட் பண்ணியிருந்த நிலையெல்லாம் ரேஷன் கடை தேர்வாளர்களுக்கு அனைவருக்குமே ஒரு மிக மிக ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தியாக தான் பார்த்தோன்னா இப்போ வந்து வெளியே இருக்குது. இந்த ரேஷன் கடை வேலைக்காக அப்ளை பண்ணி இறுதி பட்டியலுக்காக வெயிட் பண்ணியிருக்க அனைவருக்குமே ஒரு சூப்பரான அப்டேட் தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டிஆர் ஆஃபீஸ் மூலமாக கிடைத்திருக்கு. ரேஷன் கடை தேர்வாளர்களுக்கு நாளை முதல் ஒரு சில மாவட்டங்களுக்கு ரிசல்ட் அப்டேட் ஆகும் அப்படின்ற மாதிரி அஃபீஷியலாகவே தகவல் வெளியாக பார்த்தீங்கன்னா வருகின்ற திங்கட்கிழமை நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட்டு கட்டாயமாக வெளியாகும் அப்படின்ற மாதிரி தான் இப்போ சொல்லியிருக்காங்க. அனைவருமே எதிர்பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான அப்டேட் தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ரேஷனோட வேலையில் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் வந்து இருக்குது. ஏற்கனவே நம்மளுக்கு டிசம்பர் மாதமே கொடுக்க வேண்டிய ரிசல்ட்டு இது வரைக்குமே ஒரு 3 மாத காலங்களாகவே அவங்க வந்து இனிமே இந்த செலெக்ஷன் லிஸ்ட்லாம் வந்து முடிக்கலையா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் வந்து வெளியிட்டாங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிசல்ட்டும் மெரிட் லிஸ்ட் ஒன்றும் வந்து அப்டேட் கொடுத்துட்டாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கூடிய விரைவில் ப்ராசஸிங் வந்து நடக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே அவங்க வந்து நடத்தி இது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே வந்து கொடுக்கல. இவங்க வந்து 2015 2025 இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டு இப்போ ஒரே ஒரு 1 மந்த்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து முடித்து விட்டு இப்போ செலெக்ஷன் ப்ராசஸில் ஃபஸ்ட்டு லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கொடுத்துட்டாங்க. இதே ப்ராசஸ் தான் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரிஸ்க்கும் எடுக்காமல் அவங்களும் அதேமாதிரி நேர்முக தேர்வு மூலமாக மார்க்கின் அடிப்படையில் அனைவருமே வழங்கியிருக்காங்க. இதன் அடிப்படையிலும் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் ரேஷன் கார்டுடைய வேலையிலும் நடந்திருக்கு. இருந்தாலும் இந்த ரேஷன் கார்டுடைய வேலையில் நிறைய ஸ்லோ ப்ராசஸிங்லேயே வந்து போயிருக்கு. இந்த நிலையில் நம்ம எதிர்பார்த்த மாதிரி அவங்க வந்து மார்ச் இறுதிக்குள்ளே நாங்கள் வந்து ரிசல்ட்டை கொடுப்போம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில் தான் மார்ச் லாஸ்ட் வீக் வந்து போயிருக்கு. இந்த மார்ச்சுக்குள்ளே வருமா வராது, இந்த மாதமாச்சு வருமா வராதா அப்படின்ற மனநிலைக்கு தான் இருக்காங்க. இதை பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். இந்த வேலையில் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் வந்துருக்கு. இதில் வந்து எப்படி செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் நடந்திருக்கு, உண்மையான நிலவரம் வந்து என்ன, இதில் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் முன்னுரிமை வந்து கொடுத்துருக்காங்க, ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு எப்படி தெரிஞ்சுக்கிறது, ரிசல்ட்டை முடிந்த உடனே அடுத்த ப்ராசஸிங் வந்து என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது. இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து பார்த்திங்கன்னா அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு ரிசல்ட்டு அப்படின்னாலே இந்த ரேஷன்களுடைய சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கருக்கான ரிசல்ட்டு. இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு அனைவருமே ஆளுடன் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க. இது வரைக்குமே ஒரு 3 மாத காலங்களாகவே வெளியாகல இல்லையா? அவங்க ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு டிசம்பர் மாதமே கொடுப்போம்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து ஹெவி ஒர்க் இருந்த காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து டிலே ஆகி இப்போ மார்ச் வந்துடுச்சு. மார்ச்சிலும் இறுதி லாஸ்ட் வீக் வந்துடுச்சு. அதுலேயுமே இனிமேல் அப்டேட் கொடுக்கல. இனிமேல் அவங்க வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டெல்லாம் வந்து முடிக்கலையா அப்படின்றது தான் எல்லாருடைய பெரிய கேள்வியாக இருந்திருக்கு. இந்த நிலையில் நிறைய பேருக்கு நிறைய ப்ராசஸிங் வந்து இருக்குது. என்ன ப்ராசஸிங் வந்து போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் லிஸ்ட்டை பொறுத்தளவுக்கு இது வரைக்குமே ஒரு 90-95% வரைக்கும் தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா முடித்திருக்கும் அப்படின்ற மாதிரி அஃபீஷியலாகவே தகவல் வெளியாக இருக்குது. ஒரு சில மாவட்டங்களுக்கெல்லாம் முடித்திருக்காங்க. இன்றைக்கி முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கட்டாயம் இன்றைக்கி இரவுக்குள்ளே ஜியோ உத்தரவு வந்து பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா வருகின்ற திங்கட்கிழமையிலேருந்து ரிசல்ட்டு அப்டேட் ஆகும் அப்படின்றது தான் ஒரு அஃபீஷியலாகவே தகவல் கிடைத்திருக்கு. ரேஷன் கார்டுடைய தேர்வாளர்களுக்கு அனைவருக்குமே ஒரு மிக மிக ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தியாக தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வெளியாக இருக்குது. இனிமே இந்த சென்னை மாவட்டத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நேர்காணலே வந்து நடக்கலை. அந்த சென்னை மாவட்டத்துக்கெல்லாம் எப்போ நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு தாட்டுக்கு தான் பார்த்தீங்கன்னா அனைவருமே சென்றிருக்காங்க. ஒரு 3 மாத காலம் கழிச்சு 4வது மாதங்கள் வந்து தொடங்க போகுது. இன்னும் ஒரு பார்த்திங்கன்னா ஒரு 8 நாட்கள் தான் வந்து இருக்குது. அதுக்குள்ளே நம்மளுக்கு வந்து ரிசல்ட் அப்டேட் கொடுப்பாங்களா அப்படின்னு தான் எல்லாருடைய கேள்வியாக இருந்திருந்தாலுமே இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்னை மாவட்டத்துக்கும் நேர்காணல் வந்து நடக்குமா நடக்காதா அப்படின்றதும் அதுவும் பெரிய டவுட்டாகவே இருக்குது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா மார்ச்
அதே மாரி மார்ச் ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்லேருந்தே அவங்களுக்கும் நடைபெறும் அப்படின்றத ஒரு அஃபிஷியலாகவே தகவல் வெளியா இருக்கு. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கார்டோட வேலையில என்ன ப்ராசஸிங் தான் அவங்களுக்குள்ள போயிருக்கு? எதனால இந்த ரிசல்ட் குடுக்கல? அப்படின்னு தான் எல்லாருடைய ஒரு பெரிய கேள்வியாகவே இருக்கு. செலக்ஷன் ப்ராசஸ பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஏற்கனவே பொங்கல் பண்டிகை வந்துருந்துச்சு இல்லையா? அதில வந்து நெறைய பரிசு பொருட்கள் வந்து வழங்கியிருந்தாங்க. ஸோ அதில ஹெவி ஒர்க் இருந்த காரணத்தால எங்களால வந்து இதில செலக்ஷன் ப்ராசஸ் வந்து நடத்த முடியல அப்படின்ற மாரி சொல்லி தான் கூட்டுத்துறை அமைச்சர் வந்து சொல்லியிருந்தாரு. இருந்தாலுமே விரைவில் நாங்க வந்து மார்ச் இறுதிக்குள்ள பணி ஆணை வந்து குடுத்துருவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்த நிலையில தான் இன்னும் 8 நாட்களுக்கு இருக்கு. ஸோ அதுக்குள்ள நம்மளுக்கு ரிசல்ட் அப்டேட் வந்து குடுக்க போறாங்களா அப்படின்றத ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். இருந்தாலுமே டிஆர்எஃப்எஸ் மூலமாக ஸோ கால் பண்ணி கேட்கும்போது என்ன தகவல் வந்து குடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால் பண்ணி கேட்கும்போது ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அனைவருமே எதிர்பார்த்த மாரி ரிசல்ட்டு மார்ச்சுக்குள்ள வெளியாகிடும் அப்படின்ற மாரி வெயிட் பண்ணுங்க அப்படின்றது தான். ஸோ அவங்க வந்து சொல்றாங்க. ஸோ இருந்தாலுமே கூட்டுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் வந்து நேற்று செய்தியாளர் வந்து சந்திக்கும்போது, விரைவில் நாங்க வந்து அப்டேட் குடுப்போம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. ரேஷன் கார்டுடைய தேர்வாளர்களுக்கு அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தியாக தான் வந்து வெளியா இருக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் எப்படி நடந்திருக்கு? ஸோ எதன் அடிப்படையில அனைவருமே இந்த வேலைய வந்து வழங்கியிருக்காங்க அப்படின்னா, செலக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தளவுக்கு அனைவருக்குமே தெரியும். அனைவருமே ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த நேர்முக தேர்வு மூலமா தான் ரிக்ரூட்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது. ஒன்லி நேர்முக தேர்வு மூலமாக உங்களுக்கு வழங்கப்பட்ட மார்க்கின் அடிப்படையிலும், உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அடிப்படையில தான் அனைவருமே வழங்கியிருப்பாங்க இல்லையா? ஸோ அதில வந்து உங்கள வந்து கேள்விகள் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த கேள்விகள் மூலமாக உங்களுக்கு மார்க்கின் அடிப்படையில் தான் அனைவருமே இந்த வேலைய வந்து வழங்கியிருக்காங்க. ஸோ அதே மாரி எம்ப்ளாய்மென்ட் ஆஃபீஸ் மூலமாகவும் நீங்க பதிவு பண்ணியிருக்கணும். ஸோ அது மூலமாகவும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வேலை வந்து சீனியாரிட்டி அடிப்படையில செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ இருந்தாலுமே இந்த ரேஷன் கார்டோட வேலையில யாருக்கெல்லாம் முன்னுரிமை வந்து கிடைத்திருக்கு அப்படின்னா, முன்னுரிமை அப்படின்னா நீங்க 10த் குவாலிஃபிகேஷன் தான் குடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ நீங்க வந்து டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா, ஸோ அதில நீங்க முதல் பட்டதாரி சான்றிதழ் நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா, ஸோ இத வச்சு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அதிரடியாக உங்களுக்கு இதில முன்னுரிமை வந்து நாங்க வழங்கியிருக்கோம் அப்படின்றத கூட்டுத்துறை அ பார்த்தீங்கன்னா, ஒரு அஃபிஷியலாகவே ஒரு சில பேருக்குலாம் ஒரு சில லெட்டர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, குடுத்துருக்காங்க. இதன் அடிப்படையில ரேஷன் கடை தேர்வாளர்களுக்கு ஒரு சூப்பரான அப்டேட்டாக தான் வந்து இருந்திருக்கு. அடுத்ததாக இந்த ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு அவங்க வந்து எதன் மூலமா அப்டேட் குடுப்பாங்க அப்டின்னா, ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு இந்த எஸ்எம்எஸ் மெயில் மூலமாக ரிசல்ட் அப்டேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இல்ல. ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கட்டாயம் வந்து அவங்களுடைய அஃபிஷியலான வெப்சைட் தான் ரிசல்ட் அப்டேட் ஆகும். ஒவ்வொரு மாவட்டமும் ஒவ்வொரு ரிசல்ட் மாவட்ட வெப்சைட் பேஜ் இருக்கு. அதில ஒவ்வொரு மாவட்டமாகவே அப்டேட் குடுப்பாங்க. அந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலுக்குள்ளே இருக்கு. அத பயன்படுத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா, வெப்சைட் மூலமாக டிஆர்பி ஆல் டிஸ்ட்ரிக்ட் ரிசல்ட் அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 38 மாவட்டத்துடைய லிங்க்கும் ஓப்பன் ஆகும். அதில நீங்க எந்த மாவட்டம் அப்படின்றத நீங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். சரி ஓகே. இன்னைக்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான். மறக்காம நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.